அனைவருக்கும் வணக்கம். எப்படி நல்ல மாதிரி இருக்கிறீங்களா? நானும் நல்ல மாதிரி இருக்கிறேன். என்னுடைய வீடியோவை பார்த்து நீங்கள் கட்டாயம் இதில் பயன்பெறுவீர்கள் என்று நான் யோசிக்கிறேன். சமைச்சு அப்படி எல்லாம் செய்து பேப்பரில் பூக்களை செய்து பேப்பரில் சில வேலைகளை செய்து நான் இந்த தருணம் ஒரு வித்தியாசமாக நான் இதை செய்வேன் என்று யோசிச்சிருக்கிறேன். ஒரு 25 விதமான காய்கறி வகைகளை உங்களுக்கு அறிமுகம் செய்ய போகிறேன். இது அதோட சின்ன பிள்ளைகளுக்கும் இது அந்த காய்கறிகளே அவைய சொல்லேக்க அவைகள் அதை அறிவினம். இதில் என்ன பேர் கொண்டு அழைக்கிறது, இது என்ன பேர் கொண்டு அழைக்கிறேன்டா அவை அதைகளெல்லாம் சொல்லுவினம். அப்போ சொல்லிக்க சில நேரம் சிலதுகள் தெரியாமல் இருக்கும். பெரிய ஆட்களை நான் பார்த்துருக்கிறேன். சில மரக்கறிகளை இங்கே இருக்கிற சில பேர் தெரியாமல் இருக்கினேன். ஒரு சில மரக்கறிகளையே நான் சாப்பாட்டுக்கு பயன்படுத்துறது. அப்படி இல்லாமல் கிழமையில் புது புது மரக்கறிகளையும் நாங்கள் உணவாக எடுக்கலாம் என்று அறிமுகத்துக்காக வேண்டித்தான் செய்திருக்கிறேன். நீங்கள் யோசிப்பீங்கள், இது என்ன இந்த இப்போ இப்படி பூசணிக்காயில் தான் நான் ஒரு பாஸ்கெட்டை செய்வதற்கு ஏற்ற மாதிரி செய்திருக்கிறேன். அப்போ அப்படி பார்க்க சில மரக்கறிகளை வெட்டினால் எல்லாமே வெட்ட வேண்டி வரும் என்று போட்டு அப்போ சிலதை முழுமையாகவும் வச்சிருக்கிறேன் என்று சொன்னேன். நான் இந்த மரக்கறிகளை பிறகு நாங்கள் சமையலுக்கு எடுக்கலாம் என்று பார்த்துட்டு செய்திருக்கிறோம். அப்போ பல வகையான மரக்கறிகளை நாங்கள் சேர்த்து உணவாக எடுக்க வேணுமென்றதுக்காகவும் மற்ற இலகுவாக சிலது மிக வேகமாக ஒரு குறைந்த நிமிடங்களில் வேக வைத்து கூடி செய்யலாம். உதாரணமாக காலிஃப்ளவர் இந்த இதுகளெல்லாம் சாதுவாக ஒரு பட்டரோ இதையெல்லாம் வச்சுட்டு வெளிய ஒரு உப்பையும் போட்டுட்டு சாதுவாக சூடாக்கினாலே இது சாப்பிடக்கூடியதாக இருக்கும். இது பச்சையாக கூடி சாப்பிட்றது, இதுன்ற தண்டு கூடி பச்சையாக சாப்பிட்றது நல்லது உடம்புக்கு. அப்படியான சத்துக்கள் எல்லாம் இருக்குது. மற்ற இது இன்னும் இதே மாதிரி கேரட் அதுகளையும் பச்சையாக சாப்பிடக்கூடிய மரக்கறிகளாக இருக்கலாம். அடுத்தது நீங்கள் பார்த்துருப்பீர்கள், நான் முதலே உங்களுக்கு சொன்னேன், கோவக்காய் எல்லாம் பச்சையாக சாப்பிடலாம். அடுத்தது வெண்டிக்காய் மிகவும் நல்லது. நீரிழிவு நோய்க்காரரும் யார் இருந்தாலும் இதை சாப்பிடலாம். உண்மையாக அதை நாங்கள் 2 வெண்டிக்காய் எடுத்தாலே ஒரு முட்டைக்கு சமனாக இருக்குமாம். அதை நீங்கள் தண்ணியில் ஊற விட்டுட்டு கூடிய அதை சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இப்போ சொல்லிடலாம். அடுத்தது நீங்கள் இந்த வாழைப்பூன்னு சொல்லிக்க அதில் சுமார் பிள்ளைகளுக்கு ஒரு ஃபன்னாக இருக்கும். என்னென்னா 5 உரியத்தின் ஒரு இது மாதிரி இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அப்படியெல்லாம் செய்யலாம். அடுத்தது இது முருக்கங்காய்ன்னு சொன்னேன். நாங்கள் இப்போ சில மரக்கறிகளை நிறைய வாங்காமல் அதையும் நான் இதில் பார்த்தேன். இப்போ சில நேரம் நான் இதில் உள்ள மரக்கறிகளை எடுத்து ஒரு சாம்பார் வைப்பேன். அப்போ அப்படியெல்லாம் அதையும் பழகலாம். இப்போ சில இதுகளை ஒரு 4 வகையான மரக்கறிகளை வேண்டி போட்டு அதை ஒரு சாம்பார் செய்யலாம். அதோட நாங்கள் சாம்பாருக்கு கூட அந்த பருப்பு துவரம்பருப்பு அந்த பருப்புகளையும் சேர்த்து செய்யலாம். அடுத்தது பீட்ரூட் எல்லாம் பச்சையாக ஜூஸ் அடித்து குடிக்கலாம். அது மிகவும் சிறந்தது, இந்த ரத்த இதுகளுக்கெல்லாம் நல்லது. அப்போ நீங்கள் அதே கூடி அப்படி செய்யலாம். கேரட் அப்படி ஜூஸாக அடித்து குடிக்கலாம். அடுத்தது இதை பார்த்துருப்பீங்க, புடலங்காய் மிகவும் சிறந்தது, ஒரு நார்த்தன்மை வாய்ந்தது. அப்போ அது நாங்கள் சரியான அரிது, அதை நாங்கள் சரியாக எடுக்கிறே இல்லை. அப்போ நாங்கள் அதையெல்லாம் அப்படி செய்யலாம். அப்படியான இதுகளை நீங்கள் அறியலாம்ன்றதுக்காகத்தான் நான் பார்த்தது. இது ஒரு பால் கறி வைக்கலாம், பொரிச்ச உணவு வைக்கலாம், பருப்போடு சேர்த்து காய்ச்சலாம். அப்போ நிறைய விஷயங்களை இதில் எடுக்கக்கூடியதாக இருக்கும். மற்ற ஒரு இயற்கையானது. நாங்கள் நடுகரம் விலைக்கு வேண்டி டிஷ்யூவில் வேண்டி அப்படியே செய்யாமல் மரக்கறிகள்லேயே இயற்கையாக இப்போ அதிகமாக சில ஹோட்டல் வழியை நீங்கள் பார்த்துருப்பீர்கள், இயற்கையானதாகத்தான் எல்லாம் செய்யணும். ஏன்னு சொன்னால் இயற்கை நல்ல மாதிரி இருக்கணும். அதே மாதிரி இது இந்த கிராமப்புறங்களில் இருக்கிறது. இதை சொல்கிறது வட்டுக்காய் என்று சொல்கிறது. இது மிக இரும்பு சத்து நிறைந்தது. இது இயற்கையாகவே வளர்ற கொஞ்சம் முள் இருக்கும். அதில் இருந்து இது கொஞ்சம் பெரிதாக இருக்கு, சிறிதாக இருக்கிறது அப்படி சொல்றது. இது மிகவும் நல்ல சத்து வாய்ந்தது. அப்போ இது இப்படியெல்லாம் நாங்கள் அதை சில நேரம் நாங்கள் அதை அறிய மாட்டோம். இப்போ கடையில் இப்படி இருந்தாலும் இதை விட்டுட்டு ஒரு கத்திரிக்காயை வேணும். 2ம் சமனாக இருந்தாலும் இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டும் ஒரு வடிவம். சில நேரம் சில காய்ச்சிக்கு இப்படி வடிவாக இருக்கும். அதுலேயே நாங்கள் சாப்பிடணும் போல இருக்கும். அப்போ இப்படி இது இருக்குது. மற்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க, கொத்தவரங்காய் என்று சொல்கிறது. மெல்லிய
மெல்லிய இப்படி இதாக இருக்கும். இது நிறைய காய்க்குமாமா. நான் இந்த மரத்தை பார்த்துருக்குறேன். அந்த சீட்ஸ் எல்லாம் எடுக்க இல்லை. கொத்தவரங்காய் என்று சொல்கிறது இதில் நல்ல நார்ச்சத்தும் புரதச்சத்தும் நிறைந்ததா. அப்போ இதை நீங்கள் சாப்பிடலாம். இதே இப்படி ஒவ்வொரு விதமாக சுண்டி சாப்பிடலாம், மற்ற பால் கறி வச்சு சாப்பிடலாம், மற்ற தூள் எல்லாம் சேர்த்தும் செய்யலாம். அப்போ இது வந்து கொத்தவரங்காய் என்று சொல்கிறது நிறைய சத்து நிறைந்த ஒரு இது. அப்போ நாங்கள் இதுகளை எல்லாம் சில யோசிக்க மாட்டோம். மற்ற இதே நேரத்தில் இந்த இப்படி அந்த பீன்ஸ் வகையிலேயே இருக்குது. இது இந்த ரண பீன்ஸ் என்று சொல்கிறது இது ஒரு பச்சை நிறமானது. இப்போ அதே மாதிரி வேறு என்ன ஒரு பீன்ஸ் இருக்குது பாருங்க, ஒரு தட்ட வடிவமானது இப்படி எல்லாம் இருக்குது. இதில் இந்த சீட்ஸே சில நேரம் அப்படி விற்கிறது. அப்போ அப்படி எல்லாம் இருக்குது. அப்போ நாங்கள் ஒவ்வொரு இதில் வந்து இப்போ ஒவ்வொரு விதமானதை நாங்கள் கறிக்கு எடுக்கலாம். அப்போ சில பேர் ஒரு விதமான கறியை மட்டும் இந்த நான் சில நேரம் இந்த ரண பீன்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஒரு கறி வச்சு காட்டுவேன் ஒரு வித்தியாசமான முறையில். அப்போ இப்படி இருக்கும். மற்றது இது வந்து இந்த வெங்காயத்தடை எங்களோட தோட்டத்திலேயே வந்த இது உண்மையாக சிறந்தது. நாங்கள் இதில் இதை பூவாக வறுக்கலாம். இதை விட இது வந்து நாங்கள் பச்சையாக சிலது இப்போ இறைச்சி காய்ச்சிக்கு சலட் செய்யக்கு அல்லது முட்டை பொறிக்கைக்கு அப்படியெல்லாம் சிறிதாக வெட்டி போடலாம். ஆனால் நாங்கள் சிலதுகளே அதை யோசிக்கிறே இல்லை. இதெல்லாம் இதுக்கு பிரயோசனமாக இருக்குமோன்னு யோசிக்கிறே இல்லை. அடுத்தது அந்த நீள பைட்டங்காய் வந்து பாருங்க, அதுவும் அவரே இனத்தை சேர்ந்தன்னு சொல்லிட்டு சொன்னாலும் நீளமான பைட்டை இங்கே பாருங்க இப்படி இருக்குது. இங்கே இப்படி இது நீள இது கூடி நல்ல மிகவும் சத்து நிறைந்தது. இதை விட நாங்கள் இதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு சொன்னால் இதை நாங்கள் காய்ச்சிக்க ஒரு கொஞ்சம் வெள்ளை கவுப்பி அதுகளில் நாங்கள் ஊற விட்டு இல்லாட்டி கிட்னி பீன்ஸ் அதுகளை ஊற விட்டு இதோட சேர்த்து சமைக்கலாம். அப்போ நாங்கள் சில நேரம் யோசிக்கிறதில்ல தனி அப்படி பைத்தங்காயே செய்வோம். அப்போ அப்படி இல்லாமையும் செய்யலாம். அடுத்த நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பாவக்காய். அது ஏற்கனவே தண்ணிங்க இந்த இப்படியான பாவக்காய் வந்து இது மிகவும் அந்த கசப்பு தன்மை வாய்ந்தது. இங்கே முன்னுக்கு நான் இதில் ஒரு டிசைனாக போட்டிருக்கேன், அது வெள்ளை நிறமான பாவக்காய். அப்போ நாங்கள் இதில் கூடிய வித்தியாசமாக இப்போ நெடுகளும் இந்த பாவக்காயை வாங்காமல் அதில் மாறி வாங்கலாம். அப்போ சிலதுகளை நான் உங்களுக்கு அப்படி இதில் காட்டலாம். மற்ற இது சின்ன பிள்ளைகளுக்கும் இதை பார்த்து தாங்களே ஒரு செய்யக்கூடிய ஒரு விருப்பத்துக்கு வேறு வினம்ன்றதுக்காக இங்கே பாருங்க. நான் இது கறிமிளகாய். உண்மையாக இந்த கறிமிளகாய் நாங்கள் வந்து இது கேரட்டோட சேர்த்து சமைக்கலாம், தனியாக பொரிச்ச குழம்பு வைக்கலாம், இறால் சேர்த்து செய்யலாம், அப்படியெல்லாம் இருக்குது. அப்போ இதுவும் மிகவும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். நாங்கள் சில நேரம் இதை முழுமையாக வெட்டியே இதுக்குள்ளே அப்படி வச்சு சமைக்கிற ஒரு ரெசிபியும் இருக்குது. அப்போ இப்போ இதே வந்து நான் அதான் யோசிச்சேன் என்னென்னு சொன்னால் சின்ன பிள்ளைகளுக்கு இது மரக்கறிகளை சொல்லிவினோம். மற்ற அதை விட தாங்கள் இதே மாதிரி 4 வயது பிள்ளை இப்படி நான் செய்ய பார்த்து செய்தவ, அவருக்கு ஈஸியானதை மட்டும் செய்தவ, நான் சிலது வெட்டி செய்தபடியா இப்படி. அவள் மற்ற நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வாழைப்பூவுக்குள்ளே இருக்கிற இப்படியான அந்த உள்பூ இதே கூடி நாங்கள் கோதுமை மஞ்சள் உப்பு கலந்து போட்டு இதை துவைச்சிட்டு பொறிச்சு இது சாப்பிடலாம். இது கசப்பாக இருக்கும், ஆனால் மிகவும் சிறந்ததாக இருக்கும். நீங்கள் இதை செய்து சாப்பிட்டு பாருங்க. ஏன்னு சொன்னால் நாங்கள் உடனே இப்போ கிராமப்புறங்கள்லேன்னு சொன்னால் வாழையில் உடனே நாங்கள் அந்த பூவை வெட்டி எடுத்த பூன்னு சொல்லி என்ன நல்லதாக இருக்கும். இப்போ இங்கே வரைக்கும் சில நேரம் இந்த பூ ஒரு கொஞ்சம் நிறம் குறைவாக இருக்கும். மற்ற நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏற்கனவே நான் அந்த தும்பங்காய் செய்து காட்டினா, அதே போல் அந்த தும்பங்காயையும் வந்து இதில் ஒரு சேப்புக்கு வச்சிருக்கிறேன் அந்த தும்பங்காயை. அப்போ இதுகள் எல்லாத்தையும் நீங்கள் இது ஒரு ஆக்க உணர்வாயும் இருக்கும், அதோட இது சத்து நிறைந்த ஒரு சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். இது நான் இந்த தோட்டத்தில் வச்ச ஒரு பூசணி, அந்த இதையும் வச்சினேன். மற்ற சிலதை இது ஈரப்பிளாக்காய், அடுத்தது இது நீட்டு பூசணிக்காய், அடுத்தது இது வந்து சவுச்சவ். சில நேரம் எங்களுக்கு இப்போ தெரியாமல் இருக்கும். இந்த சவுச்சவும் இந்த நீட்டு பூசணிக்காயும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தது. நாங்கள் இப்போ நீட்டு பூசணிக்காய் எங்களுக்கு கிடைக்க இல்லைன்னு சொன்னால் இந்த சவுச்சவை நாங்கள் சமைக்கலாம். எப்படி நீட்டு பூசணிக்காய் சமைக்கிறோமோ அது மாதிரி சமைக்கலாம். ஆனால் நான் இந்த முறை நட்டேன். சரியான வெயில் வைக்கி அந்த கொடி சரியாக விரை இல்லை.
இதில் இதை இப்படியே வச்சு வேர் கொள்ள செய்து நடலாம். அப்படியெல்லாம் இதை செய்யலாம். அப்போ நான் பார்த்தேன் எல்லாம் வெட்டி வீணாக்குற நேரம் கொஞ்சம் முழுமையான மரக்கறி. அடுத்தது நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க பீர்க்கங்காய். இந்த பீர்க்கங்காய் உண்மையாக மிகவும் சிறந்தது. இதில் பால் பீர்க்குண்டு இருக்குது, இது வந்து கருக்கு பீர்க்குன்னு சொல்லிட்டு சொல்கிறது. 2 விதமாக இது நாங்கள் முந்தி எங்களோட ஊர்லேயெல்லாம் இது பயிரிடுறது. எப்படி பயிரிடுறேன்னா வேலிகளில் விடுறது. அப்படி நிறைய காய்த்திருக்கும். சில நேரம் மரங்களில் ஓடி அப்படி போகும். உண்மையாக இப்போ நாங்கள் இப்போ எல்லாம் ஸ்பொஞ்ச் அதுகளெல்லாம் பாவிக்கிறோம். அந்த நேரம் எங்களுடைய அம்மா எல்லாம் சொல்லுவாள் இது வந்து முட்டி அப்படி நல்ல மாதிரி அதுக்குள்ள விதிகளும் அப்படியே இருக்குது. இதையே இந்த ஸ்பொஞ்சி எடுத்து சோப் எல்லாம் போட்டு அந்த இப்படியெல்லாம் செய்கிறதுக்கு தாங்க யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி அந்த நேரத்தில் செய்கிறேன்னு சொல்லி. அப்போ இது மிகவும் நார்த்தன்மை வாய்ந்த ஒரு பீர்க்கங்காயம், மிகவும் சிறந்தது. இது வந்து உள்ளுக்கு இதை அப்படி நாங்கள் பிஞ்சு மாதிரி இருக்கு, அதை அப்படியே வெட்டி பால் கறி வைக்கலாம், மற்ற ராலதுகள் போட்டு அப்படியெல்லாம் செய்யலாம். அதில் வெளித்தோலும் வறுக்கலாம். இது 2க்கும் பிரயோசனமாக. இதில் வெளித்தோலையும் சீவி பிறகு இந்த இதை தண்டோடு மற்றது இது உண்மையாக இது நல்லது. முற்றினால் அது சமைக்க சரி வராது. நாங்கள் இப்படி ஒரு இப்படி நிகத்தாலே இப்படி செய்தால் என்ன செய்ய வேண்டாம், அது இது உடம்படும். இது இப்படி உடம்படும். உடைஞ்சால் உண்மையாக பிஞ்சு என்று சொல்லிட்டு இது கரைக்கு சிறந்ததுன்னு சொல்லின்னு பார்க்கலாம். நாங்கள் அந்த சில இதுகளை வந்து இப்போ ஒரு பிளாக்காய் முட்டிட்டுண்டா நாங்கள் தட்டி பார்ப்போம். அதுபோல் இப்படி இதுவும் இப்படி பார்த்து நாங்கள் தெரிவு செய்யக்கூடிய இருக்கும். அடுத்தது நீங்கள் இப்போ நாங்கள் இந்த மரக்கறிகள்லேயும் இந்த காய் வகைகளில் வாழைக்காயும் சேரும். இந்த வாழைக்காயும் மிகவும் சிறந்தது. சம்பல் செய்யலாம். இப்போ கூட்டாக சம்பல் செய்யலாம். உதாரணமாக இப்போ இந்த கத்திரிக்காயை சேர்த்து சம்பல் செய்யலாம். அப்போ அது வந்து இப்போ நாங்கள் இலகுவாக செய்யக்கூடிய இருக்கும். இதை அவித்து எடுத்தால் சரி, மற்ற எல்லாம் பச்சை மிளகா வெங்காயத்தை போட்டு தேசி புளியை விட்டு செய்வோம். அப்போ இப்படி ஒரு மரக்கறிகள். மற்றது அதை அடுத்தது சுரைக்காய். இது சுரைக்காயும் மிகவும் சிறந்தது. சுரைக்காய் வந்து இந்த நீர்த்தன்மைகளை வெளியேற்றும். அப்போ சுரைக்காயை வந்து நாங்கள் நல்ல இது பாருங்க, முந்தி ஒரு பெரிய இதாக இருந்தால் இப்போ இட வசதிகள் மற்றது இதை ஸ்டோர் பண்ண சுகம்ன்றதுக்காக இப்படியாக வந்துட்டுது. அப்போ இப்படி நாங்கள் இந்த சுரைக்காயெல்லாம் நாங்கள் சாப்பாட்டுக்கு எடுக்கலாம். இதை விட இதில் பால் கறி வைக்கலாம், இது பருப்போடு சேர்த்து காய்ச்சலாம், இந்த தூள் போட்டு சமைக்கலாம், இப்படியெல்லாம் செய்யலாம். அடுத்தது இது சில பேருக்கு இது சொல்லிவிடும் தங்களுக்கு இது பிடிக்காதுன்னு சொல்லிட்டு எனக்கு மிகவும் விருப்பம். எங்களோட வீட்டிலையெல்லாம் நிறைய இருந்தது ஈரப்பிலாக்காய். உண்மையாக இது நல்ல மாதிரி. இதை நாங்கள் ஒரு சுண்டல் செய்கிற மாதிரி இதை அவிச்சு ஒரு மரவள்ளி கிழங்கு செய்கிற மாதிரி செய்து பிரட்டி சாப்பிடலாம். மிகவும் சிறந்த ஒரு இது. ஆனால் கார்போஹைட்ரேட் இருக்குது. அடுத்தது பாருங்க, இப்போ பூசணிக்காய். இப்போ வந்து நாங்கள் வட்டமாக இது கோஜஸ் மாதிரி. ஆனால் பூசணி இனத்தை சேர்ந்தது பெரிதாக ஓரளவு. இதுதான் இதன் அளவு. அப்போ இப்படி எடுத்து நாங்கள் இந்த கரும்பச்சியானதுகள் வந்து சாப்பாட்டுக்கு சிறந்தது. மற்ற இதையும் வந்து நான் பழுக்க விட இல்லை. இந்த பூசணிக்காயில் பிஞ்சு பூசணிக்காய் சமைக்கிற சிறந்ததா. அப்போ இது நாங்கள் இப்படி இப்படி குத்தி பார்த்தோம்னு சொன்னால் பிஞ்சு. அப்போ இப்படி பிஞ்சு பூசணிக்காயுமே அப்போ சில நேரம் நீங்கள் நினைப்பீங்க எங்களுக்கு இந்த பூசணிக்காய் தெரியும் தானே, இந்த பிஞ்சாக எடுக்க வேணுமென்றதுக்காக உங்களுக்கு இது காட்டியிருக்கிறார். அப்போ நான் இது முழுமையாக வச்சதும் எல்லாம் வெட்டாமல் முழுமையாக நீங்கள் பார்க்கலாம் என்று சொல்லியிருந்தேன். சரி, அப்போ அடுத்தது நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. இப்போ இதில் என்ன ஒரு பீன்ஸ், இந்த பீன்ஸ் பாருங்கள், இது மஞ்சள் போஞ்சின்னு சொல்கிறது. ஸ்ரீலங்காவில் கூட இருக்கிறது. இது மிகவும் சுவையாக இருக்கும். இது சமைச்சு நீங்கள் சாப்பிட்டா. அடுத்தது இதில் முள்ளங்கி. இங்கே பாருங்கள், இதான் முள்ளங்கி. நான் இது ஒரு ஸ்னோமேன் மாதிரி அப்படி அதில் இதை செய்திருக்கிறேன். அப்போ முள்ளங்கி, இந்த முள்ளங்கியும் மிகவும் சிறந்தது. இது நீர்த்தன்மை இருக்கிறது, மற்றது நார்ச்சத்தும் இருக்குது, மிகவும் உடல் நலத்துக்கு சிறந்தது. இதே ஜூஸாய் அடிச்சுக்கூடியே நாங்கள் குடிக்கலாம். அதை விட நாங்கள் வரையாக வறுக்கலாம், அப்படி செய்ய பொட்டுக்கடலை அதுகளெல்லாம் சேர்த்து செய்யலாம். அப்போ இது வந்து நாங்கள் பெரிய ஆட்கள் பார்க்கக்கூடிய இருக்குது. சின்ன பிள்ளைகள் இவ்வளோ மரக்கறிகளையும் அவைகள் இதிலே தங்களுக்கு தெரிஞ்ச மரக்கறிகளை சொல்லிவிடலாம்.
இப்போ நான் அநேகமாக எங்களோட பிள்ளைய கேட்க ஒரு 5 மரக்கறியைத்தான் சொன்னது, மிச்சங்கள் நான் தான் சொல்லி கொடுத்தது. அப்போ ஏன்னு சொல்லின்னு சொன்னேன், இப்போ நாங்களும் அதை அவைகளுக்கு பழக்கினாத்தான் நல்லதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த முள்ளங்கியும் வந்து நீங்கள் இப்படி இந்த முள்ளங்கின மேல் இதை நீங்கள் இப்படி வெட்டி போட்டு இதை வேர்கொள்ள செய்யலாம். இப்படி எடுத்துட்டு இதை ஒரு இதில் செய்து தண்ணியில் இப்படி வச்சுட்டு நட்டிங்கன்னு சொன்னால் திருப்பி வரும். அடுத்தது முருக்கங்காய் இப்போ வந்து நான் இங்கே வந்து எல்லா காலமும் கிடைக்குது. ஆனால் நாங்கள் எங்களோட ஊர்லேயெல்லாம் சில மாறி காலத்தில் இருக்கிறது சரியாக நல்ல பயன்பாட்டுக்கு இருக்காது. ஆனால் இங்கே நல்ல மாதிரி நல்ல இது வந்து நாங்கள் ஒவ்வொரு விதமாய் சமைக்கலாம். அப்போ அப்படியான முருங்கைக்காய் அது எல்லாமே பிரயோசனமாய் இருக்கக்கூடிய ஒன்று இருக்கு. அடுத்து இதில் நீங்கள் இவ்வளவு இதுவும் பார்த்துருக்குறீங்க. ரைட். அடுத்து இது பெப்பர் வந்து நாங்கள் பச்சையாக சாப்பிடணும். மற்ற கத்தரிக்காயிலும் பலவித வடிவத்தில் நான் இதுன்றது. மற்ற புடலங்காய் வந்து அதுவும் காட்டியிருக்கிறேன். புடலங்காயும் ரைட். இப்போ நீங்கள் இவ்வளவும் நாங்கள் எங்களோட கறிகள் பச்சையாக சாப்பிடலாம், இப்படி எது சிறந்ததுன்னு நான் சொல்லியிருக்கிறேன். இதை விட சின்ன பிள்ளைகளுக்கு வந்து இவை இந்த மரக்கறிகளை வந்து சொல்லுவினம். அவ சொல்லிக்கு அவைய வந்து இந்த சொற்பயிற்சிய பெறுவினம், மற்றது இனங்காணுவினம், என்னென்ன பேருன்னு சொல்லி இனங்காணுவினம். அப்போ அவைகளுக்கு இதை சாதுவாக அவைகள் பார்த்து பழகுவினம். இப்போ அதே மாதிரி தான் இப்போ மற்றது நான் என்ன செய்தேன்னு சொன்னேன், டிசைனாக வெட்டி அப்படி ஒன்றும் செய்யலை, அதையே வச்சு சின்ன பிள்ளைக்கு அதையே வச்சு எப்படியும் செய்ய சொல்லி காட்டினோன்னா அந்த 4 வயது பிள்ளை இப்படி செய்திருக்கிறார். நான் செய்ய அதை பார்த்து செய்தவன் அந்தலாம் தான் மிச்சம் தனக்கு விரையிலேன்னு சொல்லுவோம், பிரச்சனை இல்லைன்னு. அப்போ நீங்கள் இப்படி ஏதாவது ஒரு இப்போ இதுக்கு நாங்கள் சில இதுகளை வந்து தெரிவு செய்யலாம். ஏன் நான் இப்படி என்ன பூசணிக்காயத்தான் தெரிவு செய்யணும்ன்ட்டு ஏன் எடுத்தேன்னு சொன்னால் அது குத்தி வைக்கிறதுக்கு இலகுவாக இருக்கும். அதுவும் நான் இந்த காலத்தில் ஏன் தெரிவு செய்தேன்னு சொன்னால் இது இந்த காலத்தில் இந்த பூசணிக்காயெல்லாம் விலை குறைவாக நான் வேண்டலாம்ன்றதுக்காக தான் இதையும் உங்களுக்கு அறிமுகம் செய்திருக்குது. அப்போ இது சின்ன பிள்ளைகளுக்கு பார்க்க அவைகள் அந்த முகங்கள் எல்லாம் செய்வினம், ஹெலோவின் என்று சொல்லி அந்த முகங்கள் செய்வினம் அது செய்து போட்டு அதிൻ്റെ இதை கூடி பிறகு வந்து இதுக்கு பயன்படுத்தக்கூடியதாக செய்திருக்கு. அப்போ இப்படியெல்லாம் சின்ன பிள்ளைகளையும் ஊக்குவிக்கலாம். நீங்கள் வேறு ஏதாவது இப்போ இதில் கூடியே இப்படி கீழே இருக்கிறதுக்கு வட்டி போட்டு இதையும் பட்டிட்டு ஒரு சின்னதாக செய்யலாம். இப்போ இவ்வளோத்துக்கு நிறைய நான் என்னென்னா உங்களை வினைக்கட்டி செய்தபடியாக ஒரு 25 விதமான காய்கறி வகை இதுக்குள்ளே இருக்கக்கூடிய செய்தது. அப்போ சிறிதாக கூடி செய்யலாம். இதுக்கே ஒரு கைப்பிடி கூடி செய்யலாம், அப்படி பின்னலாம், வெங்காயத்தடையில் பின்னலாம். ஆனால் நான் அதுக்கு இப்போ இந்த கம்பி தேவைன்னு போட்டு அதை விட்டுட்டேன். அப்போ அப்படியெல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு இந்த இப்படி செய்ய அவைகளுக்கு சரியான ஒரு விருப்பமாக இருக்கும். சிறிய இதில் நீங்கள் செய்து காட்டுங்க. இப்படி சின்ன துபாய் பூசணிக்காயில் செய்து காட்டலாம் அப்படின்னு சொல்லிக்க அது சிறிதாக இருக்கும். ஒரு 4 விதமான மரக்கறியை அவை இன்னொரு விதத்தில் வெட்டி குத்தி அப்படி செய்து காட்டலாம். அப்போ நாங்கள் பேப்பரில் செய்தோம். அப்போ இப்போ மரக்கறியில் செய்ய பிள்ளை அதை எஞ்சி வெட்டுற இதுகளை கொண்டு போய் செய்து பார்க்கும். அப்போ அப்படி ஒரு ஆக்கத்திறனை இந்த மரக்கறி வகையிலும் பிள்ளைகளுக்கு கொண்டு வரணுமன்றதுக்காக இதை செய்து காட்டியிருக்கிறேன். அப்போ நீங்களும் இப்படி பெரியாக்கள் எல்லாரும் இந்த மரக்கறி வகைகளை நீங்களும் சமைச்சு சாப்பிடுங்கோ, பச்சையாக நான் ஏன் இயற்கையான பொருளை தெரிவு செய்தனான்னு சொல்லியிருந்தேன். உண்மையாக இது விவசாயிகளுக்கும் ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும். இவ்வளவு மரக்கறிகளை உற்பத்தி செய்கிறது என்று அவைகளும் சந்தோஷம் அடைவினோம். அதோட இயற்கையான முறையில் செய்து காட்டினால் அது இன்னும் ஒரு வளர்ச்சி படியாக இருக்கும்ன்றதுக்காகத்தான் நான் இதை தெரிவு செய்திருக்கிறேன். அப்போ இது அழகாயும் இருக்கும். மற்றது நாங்கள் அந்த சாப்பாட்டோடு சேர்ந்ததாக இருக்கும். நாங்கள் சில மேசையக்கூடி இப்படி அலங்காரத்தை செய்யலாம். பாடசாலையில் கூடி சில இதுகளில் நீங்கள் செய்து காட்டலாம். ஆகவே இப்படி எல்லாத்தையும் செய்து பாருங்கோ. மற்ற மரக்கறி வகைகளை சேர்த்து பிள்ளைகளுக்கு அறிமுகம் செய்யுங்கோ. அதில் எத்தனையோ வடிவமானதுகள் செய்யலாம். நீங்களும் முயற்சி செய்யுங்கோ. அப்படி செய்து நல்லாக மற்ற பிள்ளைகளை வளர்த்து கொள்ளுங்க என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அத்தோடு
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னுடைய வீடியோக்களை பார்த்து. மற்றது ஏதாவது தவறுகளோ ஏதென்று சொன்னால் கொமெண்ட்ஸில் போடுங்கோ. நான் அதை திருந்தி செய்யக்கூடியதாக இருக்கும். ஆனாலும் சில பேர் எனக்கு சில இதுகளை சொல்லி என்னை மேலும் ஊக்கப்படுத்தினோம். ஆனால் இன்னும் எனக்கு நீங்கள் ஆதரவு தர வேணும் என்று கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன்.